சொல்லுங்க கண்ணா. ம். So, integrated accountingன்றது வந்து is a singular set of records being maintained for cost and financial transactions. It eliminates the need for separate accounts in cost accounting and financial accounting. This streamlines the results in the consolidation of profit and loss account, leading to the preparation of single profit and loss account. இந்த integrated approachனால என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் ஃபார் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது அப்படின்றது இந்த அப்ரோச்சோட அவுட்கம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆஹ் எல்லாருக்கும் ஏன் as a காஸ்ட் அக்கௌண்டன்ட் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிக்கணும்? ஏன் as a ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ட் அவங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் இருக்கு சிஏக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலா இது எல்லாமே எதுக்கு நடக்கிறதுனா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அதன் மூலமா விஜயலட்சுமி, குட் ஈவினிங் விஜயலட்சுமி. ஸோ இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் ஏன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எதுக்கு காஸ்டிங் படிக்கணும்? ஏன் ஒரு காஸ்டிங் இருக்கிறவங்க வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியோட சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த மாதிரி எதுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கிறவங்க வந்து மோர் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு அண்ட் காஸ்டிங்க்கு ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுக்கணும்? ஏன் ஒரு சிஏக்கு வந்து டைரக்ட் டாக்ஸ் அவ்வளோ எம்ஃபசிஸ் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேர் மைண்டில் நிறைய டைம்ஸில் ஓடிட்டு இருக்கும். என்ன ரீசன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு சார்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், எப்போவுமே இந்த காஸ்டிங் பொருள் உள்ள ரா மெட்டீரியல் உள்ள வந்து அது ஒரு பொருளாக மாறி அந்த பொருளை ப்ராப்பராக நம்ம வந்து மார்க்கெட்டில் ப்ராடக்ட் பண்ணி அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு லாபம் வந்து அந்த லாபத்தினால நம்மளோட கம்பெனியோட ஓவரால் பிஎன்எல்லும் ஓவரால் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸி ஒரு ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி ஹவு டு யூ கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன் இட், ஹவு டு யூ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஹவு டு யூ டைவர்சிஃபை யுவர் பிஸ்னஸ், ஹவு டு யூ எக்ஸ்பேண்ட் யுவர் பிஸ்னஸ் வந்து மேட்டர்ஸ் ஆர் நாட். கரெக்டா? நான் ஜஸ்ட் ஒரு யூனிட் மட்டும் இது பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு பிஸ்னஸோட லாங் ரன் இருக்காது. வாட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் என்ன சொல்றதுன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது ஒரு வேர்டு இருக்கு. கண்டினியூட்டியாக பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இதில் தான் எல்லா ப்ரமோட்டர்ஸும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டு மீட் த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் அக்கௌண்டன்ட் டு ஹாவ் த நாலேஜ் ஆஃப் காஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் யுவர் ஃபினான்ஷியல் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது எண்ட் டு எண்ட் நாலேஜ் இருந்தால் தான் anybody could appreciate the no significance of the ப்ராசஸ். அதாவது இந்த அக்கௌண்டிங்ன்ற ப்ராசஸையே வந்து அப்பதான் அப்ரிஷியேட் பண்ண முடியும் நம்மளால. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் காஸ்டிங் வரைக்கும் தெரியும்ப்பா, சேல் ப்ராஃபிட் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் தெரியும், காஸ்ட் ஷீட் மட்டும் தெரியும் அப்படின்னு நீங்க சொல்றதை விட எனக்கு காஸ்ட் ஷீட் தெரியும், அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து டாக்ஸ் இது எனக்கு இம்பாக்டையும் அனலைஸ் பண்ண முடியும், அந்த இருக்கிறதையும் அப்ரிஷியேட் பண்ண முடியும் என்னால. அதுலேருந்து எண்ட் ஆஃப் த டே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் எப்படி என்னோட கம்பெனியோட ஃபேஸை வந்து நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன்ற எண்ட் டு எண்ட் வியூவை வந்து என்னால் கண்டிப்பாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியுன்ற ஒரு பாயிண்ட்ல தான் ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ் வி ஸ்டாண்ட் பிஃபோர் த கம்பெனிஸ். அதனால தான் வி ஆர் பெய்டு ஹை இன் த மார்க்கெட். ஈவன் நாட் அன் இன்ஜினியர் இஸ் பெய்டு. ஒரு பொண்ணு 32 lakhsக்கு டெல்லியில் பிளேஸ் ஆயிருக்காங்க, சிடபிள்யூ ஃபைனல் 32 lakhs. இவ்வளோ வருஷத்துல அதான் சொல்றாங்க இவ்வளோ தூரம் பேக்கேஜ். என்ன ரீசன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து ரேங்க் ஹோல்டர், இன்னொன்று அந்த பொண்ணோட இன்டர்வியூ வந்து ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ அந்த லெவலுக்கு அந்த பொண்ணு வந்து திங்க் பண்ணி ஒரு என்டையர் பேலன்ஸ் ஷீட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட்டை வந்து அசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்களா. It has taken nearly 1.5 hours for her to complete that complete justification covering all types of parameters, analyzing profit and loss account, balance sheet, ratio analysis, cash flow statement, in compliance with all the accounting policies, எப்படி ஒரு accounting policies வந்து இம்பாக்ட் ஆகுறதுன்றத 1.5 hours வந்து she has given a complete இது they were actually amazed. அவங்களோட அப்ரோச் வச்சு அமேஸ் ஆகி ஷீ இஸ் நாட் ஒன்லி காஸ்ட் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்லை, அவங்க வந்து சைமல்டேனியஸாக ஷி ஹஸ் கிளியர்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பட் ப்ரெடாமினன்ட் ஆஃப் ஹர் கொஷின்ஸ் வாஸ் ஃப்ரம் சார்ட்டர்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி.
இங்க வந்து நம்ம நினைச்சுக்கலாம் சிஏ முடிச்சதுனால அந்த பேக்கேஜ் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா வந்து சொல்லியிருக்காங்களாம். நீ வந்து காஸ்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சிடபிள்யூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சிஏ பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு appreciate the benefits of both costing and financing departments so that we get to know the end picture of the complete company as a whole. ஸோ இங்க வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி சாப்டர்ல எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அதுல வந்து டீட்டெயில்டா அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்க ஷுவரா. எனி டவுட்ஸ் கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்றேன். என்னன்னா ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வர்சஸ் காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட இன் பிட்வீன் காஸ்டிங்ல நம்ம வந்து டிவிடெண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம்னா இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் எங்கேயுமே வராது. அதே மாதிரி நான் வந்து ரெடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பண்றேன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பண்றேன்ற கான்செப்ட்லாம் காஸ்ட் ஷீட்ல எங்கேயுமே காமிக்க மாட்டோம். பட் ஃபினான்ஷியல்ல வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஆனா இந்த இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங்ன்றது என்ன தெரியுமா நம்மள யோசிக்க வைக்கிறது? ஒரே டிரான்சாக்ஷன் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்படி பண்ணணும், ஓகேவா, அதையே வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல நான் எப்படி வந்து அப்டேட் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ற ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டமா தான் இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்க்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தனியா வந்துருச்சு. நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். அந்த சாஃப்ட்வேரை வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கு, எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லயும் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் இஃப் யூ கீ இன் ஆல் த டீடைல்ஸ், அதாவது அந்த இடத்துல பேக் எண்ட்ல இஆர்பியில் வந்து பார்க் ஆகி இட் வில் டெல் யூ த ஸ்டோரி லைன் ஆஃப் வாட் இஸ் தட் கம்பெனி இஸ் ஆல் அபவுட், வேர் இட் ஸ்டாண்ட்ஸ். பட் நம்மளுக்கு ஒரிஜின் தெரியணும் இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்களே ஹிஸ்டரி தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி ஆரிஜின் தெரியறதுக்காக இந்த சாப்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டமோ, பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டோ, ரெக்கன்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் ப்ராஃபிட் வர்சஸ் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டோ இப்போ எங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுக்கண்ணா. எல்லாமே சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் வி ஷுட் நோ. இப்போ நாங்கள் இஆர்பியில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஆர்பியில் போனோம்னா நம்மள கேள்வி கேட்பாங்க, காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து இந்த பர்டிகுலர் ஜேர்னலுக்கு எப்படி அப்ரோச் போடுவோம், எப்படி என்ட்ரி போடணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து வி ஷுட் பி கான்ஃபிடென்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை யாராவது ஒருத்தர் ஆடிட்டுக்கு நீங்க போனீங்கன்னா, காஸ்ட் ஆடிட் போனீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, சார் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் நாங்க வந்து இந்த என்ட்ரி இங்க போட்டிருக்கோம், இஆர்பி இப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இஆர்பியை முன்னாடி வைப்பாங்க உங்க முன்னாடி. அப்போ நீங்க அந்த இஆர்பி கரெக்டா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆரிஜின் தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 26 20 இந்த சிலபஸ், அடுத்த சிலபஸ்லாம் இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் வரும். எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிருக்கு. நியர்லி 55% of the companies have come up with these softwares for this. ஓகேவா? ஸோ financial transactions not typically required for cost accounting, such as internal cost transactions, prepayments, accruals are recorded. Financial transactions வந்து இப்போ ப்ரீபேமெண்ட் அக்ரூவல்ஸ் அதெல்லாம் நம்ம எங்கேயுமே வந்து we are not doing it காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்ல என்ன பண்றோம்? ரா மெட்டீரியல் உள்ள வருது, வேணுங்கிறத ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்றோம், இல்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணுவேன்றத வேர் ஹவுஸ்க்கு மூவ் பண்றோம், அங்க என்ட்ரி போடுறோம். லேபர் எடுத்துட்டு வராங்க, லேபர் அவர் அட்டெண்டன்ஸ் இது பண்றாங்க, லேபர் ஒர்க் பண்றாங்க, போறாங்க, அவங்களுக்கு வேஜஸ் கொடுக்குறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து இங்க வருது. அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்கார்டிங்கா வந்து டைரக்டா, அப்புறம் வேறவர் வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டையும் நம்ம எடுத்து நம்மளோட மெயின் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணானா அவங்களோட காஸ்ட்டை இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம், விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஓவர் ஹெட் காஸ்ட்டு. ஸோ இந்த மூணுத்தையும் கிளப் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கிறது. அதை தவிர அட்மின் எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்களுக்கு தனியாக, அப்புறம் வந்து செல்லிங் அவங்களுக்கு தனியாக, அப்புறம் ரிசர்ச் தனியாக கொடுத்து கடைசியாக வி அரைவ் அட் அ பாயிண்ட், திஸ் இஸ் தி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபார் த ப்ராடக்ட்ன்றதை அரைவ் பண்ணுறோம். இதுதான் வி டூ இட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் இல்லையா? அதுலயே வேஜஸ்னா வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு சொல்றோம். இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி ஃபார் வேஜஸ், ஆயிஷா ஜர்னல் என்ட்ரி ஃபார் வேஜஸ் என்ன சொல்லம் ஃபார் கேஷ்? ஆயிஷா இருக்காங்களா? சொல்லுங்க கண்ணா. வேஜஸ் பே டு எம்ப்ளாயீஸ் ஃபார் கேஷ். ஆ நம்ம அது கரெக்ட். அது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல இல்ல, நம்ம இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ல வி யூஸ் அ டெர்மினாலஜி கால்ட் அஸ் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோடது நம்மளுக்கு நல்லா தெரியும், ஏன்னா வி டிராவல் ஃப்ரம் 11th ஸ்டாண்டர்ட். ஆனா நம்மளுக்கு காஸ்டிங் இருந்து அப்போ பத்தியான எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது, ஃபவுண்டேஷன்லயும் அது பெருசா கிடையாது.
ஸோ அதனால ஜேர்னல் என்ட்ரிஸோட இம்பாக்ட் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. பட் அதுக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் செட்டப் உள்ள போனீங்கன்னா ஒரு தனியா இருக்கும் அதுக்காகவே ஜேர்னல் புக்கு. காஸ்ட் அக்கவுண்டிங் லெட்ஜர்னு தனியா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்னலா போனான்னா முதல்ல எடுத்து அந்த ஜேர்னல் என்ட்ரி புக்கை தான் கையில கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நான் அந்த ஜேர்னல் என்ட்ரி வச்சு அந்த சீக்வன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். சீனியர் ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, இந்த ஜேர்னல்லாம் பாரு, சீக்வன்ஸ் பாரு, எங்கேயாவது மிஸ் ஆயி சி ஜேர்னல் இஸ் ஆர் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் ரெக்கார்டட் இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லையா? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன? இன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு, நாளைக்கு நடந்த விஷயம் இருக்கணும், ஸ்கிப் ஆகக்கூடாது. ஸ்கிப் ஆயிடுதுன்னா தெர் இஸ் நோ பர்பஸ் ஆஃப் மீ டு அப்டேட் ஜேர்னல்ஸ் அட் ஆல். சீக்வன்ஸாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே நீங்கள் கோர்வையாக பண்ண முடியும். அவர் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து அப்போல்லாம் வந்து பெரிய பண்டில் மாதிரி இருக்கும், தூசி தட்டி கொடுப்பாங்க. நான் அதை வச்சு என்ன பண்ணணும்னா டேட்டை வச்சு ட்ராக் பண்ணணும், எங்கேயாவது ஹியூஜா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க டேட்ல. அப்போ ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் கண்ணில் போடும். ஏன் இவ்வளோ இருக்கு, ஏன் இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குறீங்கன்னு கொஸ்டின் கேட்பார் சீனியர். நம்ம இப்போ போய் சொல்றோம் சார் இந்த டேட்ல வந்து நிறைய ஸ்டோர்ஸோட இன்வால்மெண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் நிறைய இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம்னா உடனே சீனியர் கேட்பாரு, அந்த கம்பெனி கிட்ட கேட்பாரு, ஏன் இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ஏன் இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கி கோடவுனுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, அந்தந்த டைம்ல நீங்க வாங்கிக்கலாமேன்னு கேள்வி கேட்பாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்கும் நம்மளுக்கு. அந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட்டோட ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆஸ் அ காஸ்ட் ஆடிட்டர் வி ஹாவ் டு கொஷின் த பீப்புள். அவங்க கண்டிப்பாக ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மெட்டீரியல் நிறைய வாங்கி போட்டு வேர் ஹவுஸில் இருக்கும், இல்லை மெட்டீரியல் நிறைய வாங்கியிருக்கேன்ற அக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க, பட் அதுக்கான எவிடன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஆரிஜின்லேருந்து எண்டு வரைக்கும் வி ஹாவ் காஸ்ட் அக்கவுண்டிங் ஜேர்னல்ஸ். அதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டோர்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ன்றது ஒன்று, ஸ்டோர்ஸ் ரிலேட்டடாக பண்ணுறது. வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ன்றது வேஜஸ் என்னெல்லாம் பே பண்ணியிருக்காங்கன்றது பண்ணுறது. ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்றதுக்கு ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட். எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்படி நம்ம காஸ்டிங் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாது. ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் அவர் டார்கெட் இஸ் டு மெயின்லி மினிமைஸ் த காஸ்ட். அதுதான் நம்மளோட ஒர்க்கு. டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், லேபர் காஸ்ட்டாக இருக்கட்டும், overheads are posted in the stores, wages, overheads control account after conducting suitable cost analysis. End of the period என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. ஏன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்றேன் அப்படின்னா, டில் யூ கெட் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட், சூப்பரா ஒரு ப்ராடக்ட் கையில, சந்தூர் சோப், கம்ஃபர்ட், லிக்விட், ஹமாம் சோப், வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு, சாஃப்ட் டச் இந்த லிக்விடு, அப்புறம் வந்து கோல்கேட் பேஸ்ட், இந்த ஃபார்ம் வரது வரைக்கும் எல்லாமே கால்ட் அஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இன்னும் வேலையை முடிக்கல, வேலை நடந்துட்டு இருக்கு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா என்ன? இட் இஸ் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இட் இஸ் கோஸ் டு தி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ன்ற போதுதான் அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேவா? So transactions involving materials, labor cost and overheads are posted in the stores, wages and overhead control account after conducting suitable cost analysis. இந்த பீரியட் எண்டில் என்ன நடக்கணும், the totals are transferred to the work in progress accounts by creating various control account. This process is known as making third. Involves day-to-day cost analysis and not recorded as a typical ledger transactions but serves as a forms of cost analysis. நீங்க வந்து எப்போ ஒரு எண்ட் ஆஃப் த பீரியட்ல டோட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த இதை வந்து இதுலேருந்து எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஐடியா கிடைக்கும் அப்படின்னா கிடையாது. இது வந்து நான் டிபிக்கல் லெஜர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இதை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ண முடியுமானா கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு ட்ரைலர் மாதிரி, ஒரு படம் இருக்கு, படத்துக்கு ட்ரைலர் எப்படி இருக்கும், பிட்ஸ் அண்ட் பீசஸாக இருக்கும்ல, அதுதான் அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அக்கௌண்ட்டே. All advance payments are credited and all accruals are debited to the respective control accounts through contra entries. In the cost analysis of capital expenditure, the capital asset is debited and respective control account is credited. See, capital asset in வரும்போது என்னது, machinery is a capital asset. Okay, plant is a capital asset, furniture is a capital asset. Integrated accounting system ல advantage என்னன்னா,
இந்த முன்னாடி சாப்டர் வரைக்கும், அதாவது நான் இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங்க்கு அப்புறம் நான் இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங் அப்புறம் நம்ம வந்து ரெக்கன்சிலேஷன் சொல்லிட்டு ஒரு சாப்டர் பார்ப்போம் முன்னாடி. அதுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கான நீடே கிடையாது. ஏன் நீடே இல்லை? நான் தான் ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணி தானே பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். சாஃப்ட்வேர்ஸ் அப்படி சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உங்களோட காஸ்ட் டேட்டாவையும், ஓகே, காஸ்ட் டேட்டாலேருந்து உங்களோட ஃபினான்ஷியல் டேட்டாவோட கம்ப்ளீட் ட்ராவலை கீப் பண்ணிட்டீங்கன்னா, the ERP is designed in such a manner you will get a very much a profit and loss account வந்து clean-ஆ generate ஆகும். அப்போ என்ன ஆகுறது? இதனால என்ன ஆகுறதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரே ஒரு கரெக்ட் வேலையே ரொம்ப கம்மியாயிடும் செல்வா. பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நாங்க பண்ணும்போதெல்லாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க இன்டர்ன் வந்து பிஎன்எல் ட்ரேடிங்லாம் உட்காந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ரெக்கன்சிலேஷன் ப்ராப்ளமா நாங்க என்ன பண்ணிட்டு இருப்போம், காஸ்ட் அக்கௌண்டிங் லெஜர் வச்சு உட்காந்துட்டு இருப்போம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ரெக்கன்சிலேஷனே எங்களுக்கு ஆகவே ஆகாது. அப்புறம் எங்க சீனியர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து காஸ்டிங் ப்ராஃபிட்டுக்கும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டுக்கும் இருக்கிற ஒரு ஃபைட்டு. எப்போ இந்த இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்ததோ ப்ராஃப் வேண்டாம், எதுக்கு ஃபைட்டு எல்லாத்தையும், அதாவது இது எப்படின்னா ஒரே வேர்ஷனா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடலாம், பிரச்சனையே எதுக்கு, எதுக்கு அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம், எதுக்கு நீ நான் இதுல இருக்கா அதுல இல்லையான்னு பார்க்கணும், எதுக்கு வந்து ரெக்கன்சிலேஷன் போடணும், எதுக்கு அவ்வளோ லெஜர் புக்கை வச்சுக்கணும், வேணாம், எல்லாத்தையும் வந்துட்டா ஒரே வேர்ஷனா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து சிங்கிள் செட் ஆஃப் புக்ஸ் ஆர் பீன் மெயின்டைன் அண்டர் த இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஓகே, ரெட்ரீவிங் இன்ஃபர்மேஷன் இன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ராபிட், ரொம்ப செம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். This system is cost effective and it basically goes on the principle of centralizing the accounting function. கரெக்டா? காஸ்ட் அக்கௌண்டன்ட்டும் சண்டை போடுவானா, சார்ட் அக்கௌண்டன்ட்டும் சண்டை போடுவானா, ஓ இல்ல இல்ல உங்க காஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் வந்து இது என்ட்ரி பண்ணல, நாங்க கரெக்டா பண்ணோம்னு சொல்ல வேண்டாம், இல்ல வைஸ் versa நடக்க வேண்டாம். So when it's basically I am trying to automate my difficulties of costing and financial accounting in a simpler manner called as integrated accounting system, resulting which one profit and loss account is generated. Right? Prerequisites of integrated accounts. Prerequisites of integrated accounts under the management needs to decide the extent of integration. Like extent of integration na, you are trying to set a boundary for that. எல்லாமே நான் வந்து இன்டகிரேட் பண்றேன், ஓகே, அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல எப்படி இருந்ததுன்னா இன்டகிரேட்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, ஆஃப்டர் சோ மெனி பீப்புளோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஐடி மைண்டு எல்லாம் வச்சு தான் இன்டகிரேட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பவுண்டரி இருக்கு, எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்டரி காஸ்ட் ஸ்டேஜ் வச்சு இன்டகிரேஷன் நடக்கும், வைல் அதர்ஸ் மே சூஸ் கம்ப்ளீட் இன்டகிரேஷன் ஆஃப் என்டையர் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். நீங்கள் வந்து சில என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே வருது, ரா மெட்டீரியல் வருது, உள்ள எடுத்துன்னு வராங்க, நான் பில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டரில் வந்து அந்த அப்டேட் பண்ணுறேன், ஸ்டோர் கீப்பரும் அப்டேட் பண்ணிக்கிறோம், யாருக்காவது வந்து ப்ரொடக்ஷனுக்கு தேவைன்னா ஸ்டோர் கீப்பர்கிட்டேருந்து கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறோம், ரைட்டு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன், அங்கே குவாலிட்டி சரியில்லைன்னு கொஞ்சம் அமுச்சு விட்றோம், சப்ளையர் இல்லை எனக்கு எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அமுச்சு விட்றோம் வேர் ஹவுஸ்க்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சில என்டிட்டிஸ் ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே இன்டகிரேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் 95% கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? கோடிங் சிஸ்டம் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்ட். கோடிங் சிஸ்டம்னா என்ன? ஏ அப்படின்றது ஸ்டோர்ஸ் லெஜர் குறிக்கிறதுனா, அதே மாதிரி ஏ டேஷ் அப்படின்றது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ல ஜேர்னலை குறிக்கணும். பி அப்படின்றது வந்து இந்த என்ன சொல்றது லேபர் ரெஜிஸ்டர் குறிக்கிறதுனா, பி டேஷ்ன்றது வந்து அதே ஜேர்னலோட எம்ப்ளாயியோட எக்ஸ்பென்சஸ் வந்து குறிக்கணும். ஸோ சி சி டேஷ் அங்கே அப்போ முன்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணது எப்படின்னா, ஒரு ஆல்ஃபபெட் ஃபாலோடு பை டிஜிட்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஆல்ஃபபெட் ஃபாலோடு பை டிஜிட்ஸ் ஃபாலோடு பை நியூமரல்ஸ், அப்படி எங்களுக்கு பேட்டர்ன் இருந்தது நான் பார்த்தபோது.
இப்ப நெறைய மாறியிருக்கும். நான் ரீசென்ட்டா ஆக்சுவலா கோடிங் சிஸ்டம் பார்க்கல. அதனால எனக்கு அதோட விஷுவலைசேஷன் எக்ஸாக்ட்டா ஷேர் பண்ணிக்க முடியல. பட் நான் சோ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின வரைக்கும் எப்படின்னா, நான் அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ஏ ஆல்பபெட் கண்ணா ஃபாலோட் பை நம்பர்ஸ். அந்த இது இருக்கும்ல, ஒன் இப்படி போடும். இல்ல இல்ல செல்வா, இப்படி செல்வா ஒரு நிமிஷம். இதோ இப்படி ஒன் டூ, இது என்ன சொல்லுவாங்க? ரோமன் லெட்டர்ஸ், ரோமன் லெட்டர்ஸ், சாரி, அதை தான் நான் சொல்ல வந்தேன். எப்படின்னா, நான் பார்த்தபோது ஆல்பபெட் இருக்கும், அப்புறம் ஃபாலோடு பை இப்படி இருக்கும், அப்புறம் ரோமன் லெட்டர் இப்படி இருக்கும். சில என்டிட்டிஸ்ல எப்படி பார்த்துருக்கேன். சில என்டிட்டிஸ்ல எப்படி இருக்கும்னா, அவன் எப்படி பண்ணிடுவான்னா 1000 to 1999 இதை வந்து ரா மெட்டீரியலுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுலயே இன்னும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. இப்போ 1000 இருக்கு இல்லையா, 1000 ஏ அப்படின்றது இந்த போல்ட்டு, 1000 பி அப்படின்றது இன்னொரு போல்ட்டு அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாமன் கிளேச்சர், நாமன் கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அத. ஆனா இப்ப வந்து இந்த இந்த கோடிங் ஸ்ட்ரக்சர்லாம் கம்ப்ளீட்டா மாறி எல்லாத்துக்குமே ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஒண்ணு நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் ஃபாலோ பண்றாங்க, இல்ல ஆல்பபெட்ஸ்னா ஆல்பபெட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அது தவிர இன்டகிரேட்டட் அக்கவுண்டிங் சிஸ்டம்ல தே ஹேவ் சம் கோடிங் மாதிரி வச்சிருக்காங்க, அது பேஸ் பண்ணி பண்றாங்க. அதுல வந்து யூ ஹாவ் அந்த அதர் சிம்பிள்ஸ்லாம் கூட வருது. ஒரு இதுல பார்த்தேன் நானு, இந்த சிம்பிள் வருது. அது பேர் என்ன, இது இந்த மாதிரி சிம்பிள், இது என்ன சொல்லுவாங்க எனக்கு டக்குனு ஞாபகம் இல்ல. இப்படி ஒரு சிம்பிள் இருக்கே, இந்த மாதிரி இப்படி இப்படி கூட போட்டுறாங்க இப்போ. இதுன்னா ஒரு ரா மெட்டீரியல், இதுன்னா இன்னொரு ரா மெட்டீரியல், அந்த மாதிரி இந்த மாதிரி வருது. ஸோ த்ரீனா வேற ரா மெட்டீரியல், அந்த மாதிரி இந்த மாதிரி. ரீசெண்டா நான் பார்த்ததுல, லைவா நான் ஒர்க் பண்ணல, பட் ரீசெண்டா நான் வந்து அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்ததுல இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பண்றது. அதாவது இது ஏன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா, ஈவன் அ லேமேன் வந்து வில் பி ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குல்ல ஆக்சுவலா. இப்போ ஏபின்னு போடுறத விட இது ஒன்று, இது ஓகே ஃபர்ஸ்ட் பாக்ஸ், இது செகண்ட் பாக்ஸ், இது தேர்ட், அந்த மாதிரி தேர்டு காம்போனன்ட் அவன் அப்படியே 1 2 3 அப்படின்னு எழுதிடுவான். அந்த மாதிரி பேசிக்கலி ஃபெசிலிட்டேஷன் அது ஈஸியாக பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இது ஒன் ஆஃப் த திங் இப்போ நான் போட்ட ஆஸ்ட்ரிக்ஸ். ஸோ அப்போ கோடிங் சிஸ்டம்ன்றது காமிக்கிறேன் பாருங்களேன், ரீசன்ட் கோடிங் சிஸ்டம் எப்படி இருக்கு. அப்புறம் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலா. எப்படி வந்து அந்த கோடிங் சிஸ்டம்லயே ஒரு ஒரு கம்பெனி ஒரு லாஜிக் மாதிரி வச்சிருப்பாங்க. எம்ப்ளாயீஸ், அதாவது அந்த ஃபோர்மேன், சூப்பர்வைசர், ஒர்க்கர்ஸ்க்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் அங்க பாயிண்ட். அவங்களோட ப்ராசஸே வெரி சிம்பிள் கண்ணா. ஸ்டார்ட் சிம்பிள், கீப் இட் வெரி சிம்பிள், மேப் டு தி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஃபேக்டரி லெவல்ல ஒரு கோடிங் வச்சிருப்பான், அதை வந்து இஆர்பியில் போடும்போது வேற கோடிங் கன்வர்ஷனாக போகும். ஓகேவா? ஸோ ஏன்னா ஃபேக்டரி லெவலில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும்ல பார்க்கும்போது. அந்த மாதிரி டாலி மார்க்ஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்போம் தெரியுமா, டாலி மார்க்ஸ் ஞாபகம் இருக்கா? டாலி மார்க்ஸ் இப்படி இப்படி இருக்கும், 1 2 3 4 5. இதெல்லாம் ஒர்க்கர்ஸால ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லாங்குவேஜ் அவங்களுக்கு வச்சுட்டு, this will be some convert to some coding applications in the actual database, ERP database. End of the day, வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஈஸி பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து மேனுஃபேக்சரிங்
கரண்டா இருக்கிறவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க அவங்க டிஃபிகல்ட்டி ஆயிட்டாங்கன்னா எல்லாமே டிஃபிகல்ட்டி ஆயிடும். அதனால தே வாண்ட் டு மேக் இட் சோ வெரி சிம்பிள் சச் தட் ஃபீல்டு பர்சனலுக்கு எந்த விதமான ஒரு குழப்பமோ கன்ஃபியூஷனோ எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, எவ்வளோ ஈஸியா, எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டப்படாம பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த கோடிங் சிஸ்டம் வந்து இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. உம், நீங்க இதெல்லாம் எங்க தெரியுமா என்ஜாய் பண்ணுவீங்க? இன்டர்ன் போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த 6 months டைம்ல சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆம், அதுக்கு வந்து நாமன்கிளேச்சர் சொல்லுவாங்க. கோடிங் நாமன்கிளேச்சர் இன் காஸ்ட். இதுதான் கண்ணா தெரியறதா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப இதுவா இருக்குல்ல. ஆரக்கிள்ல பாருங்களேன், இதான் இஆர்பி. நாங்கெல்லாம் இதுல தான் ஒர்க் பண்ணோம். கோட் இப்படி சிம்பிளிஃபைடா பண்றாங்க தெரியுதா செல்லம்? 01 2000, 03 4000. தெரிலல்ல ஒரு கண்ணா இதான் கோடிங் இப்படிதான் பண்ணுவோம் நாங்க. ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க. இதுனா ஷேப்பு, இதா கிளியரன்ஸ், இதான் நோஸ் ரேடியஸ், திக்னஸ், கட்டிங் எட்ஜ், அந்த மாதிரி பண்ணிவாங்க இது மாதிரி. ஆனா இது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. கேட்டகரி, சப் கேட்டகரி, எக்ஸ்பென்ஸ் டைப். இது வந்து இஆர்பியில் ஃபீட் பண்றது. இருங்க ஒரே நிமிஷம். இது தெரியுறதா உங்களுக்கு? காஸ்ட் கோடு 01 இது அட்மின். இது வந்து ஓவராலா காஸ்ட் டைப். இஆர்பியில் இப்படி தான் போடுவாங்க கண்ணா. ஓகேவா? பார்த்துருக்கீங்களா யாராவது? 02 இதெல்லாம் மெட்டீரியல். 02 இதுலயே பாருங்களேன், சைட் ப்ரிப்பரேஷனுக்கு தனியா. ஆனா எல்லாமே 02ல ஆரம்பிக்கும். 01 வரைக்கும் இந்த அட்மினோடது முடிஞ்சிடும். 02லேருந்து மெட்டீரியல் சைட்ல வரும் அந்த மாதிரி. இருங்க அது இன்னும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நாமன்கிளேச்சர் அண்ட் காஸ்டிங் இன் ஃபேக்டரி. கிளியரா தெரிய மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸாம்ல எழுதலாம். தியரி அப்படியே எழுதிட்டே போகாம இதெல்லாம் கொஞ்சம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ணி எழுத ஆரம்பிச்சாலே எக்ஸாமினர்ஸ் நல்ல மார்க் கொடுத்துருவாங்கல்ல. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன், இது மட்டும் காமிக்கிறேன். இதை பாருங்க செல்லம், இது வந்து இஆர்பிக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. பட் தென் பார்த்துக்கோங்க, ரேக்கிங் 01, ஒயர் 04. இது ஈஸியா இருக்குல்ல, எம்ப்ளாயிஸ்க்கு ஈஸியா இருக்கும்ல. 06 டிவைஸ், 02 ஃபவுண்டேஷன், ரூஃபிங் 03. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் கூட பாருங்களேன், 32 இன்வெர்ட்டர், 33 பேனல் போர்டு, 34 ஸ்விட்ச் கேரு, 35 டிரான்ஸ்ஃபார்மர். இப்படி தான் கொடுத்துருப்பாங்க காஸ்ட் கோட் ஸ்ட்ரக்சர். 45 பேட்டரி. இந்த செக்லிஸ்ட்டை பேஸ் பண்ணிடுவாங்க கண்ணா. எங்கெல்லாம் அட் எவ்ரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ் மேனுஃபேக்சரிங் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரி சைட்ல இந்த கோடிங் ஸ்ட்ரக்சர் அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஸ்பீக் ட்ரூத் ஒரு ஃப்ளோர்ல போட்டிருப்பாங்க, அடுத்த ஃப்ளோர்ல பி ஒபீடியன்ட், அடுத்த ஃப்ளோர்ல ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ், அடுத்த ஃப்ளோர்ல ஒர்க் ஹார்ட், அடுத்த ஃப்ளோர்ல என்ன சொல்றது, கோல் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி குட்டி குட்டியா நம்ம இதெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் லேட் உள்ள போனீங்கனாலே அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பேஸ் பண்ணியிருப்பாங்க.
இந்த கோடிங் ஸ்ட்ரக்சரா எதுக்கு அது பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபோர்மேன் சூப்பர்வைசர்லாம் தெரியற மாதிரி ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக நினைக்கிறீங்க? கரெக்ட். மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிடும்டா. ஸோ டே டு டே பேசிஸ்ல நான் வந்து 37 லைட்டிங் இல்லை டே டு டேலயே நீங்க டெய்லி வந்து வந்து செல்வா ஐசிஎம்ஏ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்? அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஒட்டியிருக்கீங்க, என்ன ஆகும் ஒரு பீரியட் ஆஃப் டைம்? நாடி நரம்புலலாம் அப்படியே உள்ள வந்து உட்காந்துன்றோம். அதுவே நம்மளை புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அந்த மாதிரி தான் ஃபேக்ட்ரியில் நீங்கள் ஃபேக்ட்ரி சைட்குள்ளே போனீங்கனாலே அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் ஃபோர்மேனுக்கு எதெல்லாம் தேவை, ஓகேவா? அதுக்கான இப்போ அந்த டேஷ்போர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போது ப்ரீவியஸாக ஒட்டுவாங்க, பேப்பரில் எழுதி 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 ஒட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஒன்னா அதுக்கு தேவையான ஃபோர்மேனுக்கு என்ன ரிலேட்டோ எல்லாம் அவங்க கண் முன்னாடி பெருசாக ஒரு ப்ளோ மாதிரி போட்டு ஒட்டுவாங்க. அட் ஈக்குவல் இன்டர்வல்ஸாக இருக்கும். ஒரு தூரம் போய் பார்க்கணும், அப்போ அவன் டக்குன்னு பார்க்கும்போது ஓ ஓகே ரைட்டு, அப்போ இந்த டைம்குள்ளே நம்ம இதை முடிக்கணும். இந்த இது வந்து இப்போ திடீர்னு ஒரு ரா மெட்டீரியல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போட்டிருப்பாங்க இந்த ரா மெட்டீரியலுக்கு இந்த கோடுக்கு இந்த காண்டாக்ட் பர்சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ சி இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வேலையை சுலபமா பண்ணும். அதுதான் நம்ம சூட்டபிள் கோடிங் சிஸ்டம். எல்லாருக்கும் புரியுறதா? ஆயிஷா, அக்ஷயா, அஸ்வினி, செல்வா, ஸ்ரேயா, மித்ரா, விஜயலக்ஷ்மி, அஷிதா. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சூட்டபிள் கோடிங் சிஸ்டம் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்டு. ரொட்டீன் அக்ரீடு அப்பான ஒரு ரொட்டீன் இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் அப்ரூவல்ஸ்க்கு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்க்குலாம். சி ஒன்ஸ் இதை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது உங்கள் முன்னாடி சிடபிள்யூ முடிக்கணும் ஒட்டிட்டீங்கன்னா நீங்களே எடுத்து புக்கு எடுத்து படிக்கிற மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ என்ன ஆகிடும்னா எல்லாமே கரெக்டாக நடந்துடும். ஓகேவா? அக்ரூவல்ஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நெசசரி ஃபார் ப்ரிப்பேரிங் interim accounts. Next, there should be seamless coordination between the staff responsible for the financial and cost aspects of the accounts, ensuring the efficient processing of accounting documents. Clean-ஆ இருக்கும். இப்போ பாருங்க கண்ணா, transactions ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து கிரெடிட்ல பண்ணுறோம். அப்போ பர்ச்சேசஸ் டு கிரெடிட்டாஸ். காஸ்ட் அக்கௌண்ட்ல எப்படி பண்ணுவோம் தெரியுமா? அந்த பர்ச்சேசஸ்ன்றது மெட்டீரியல் கண்ட்ரோலாக கன்வெர்ட் ஆகும். இதை வந்து கிரெடிட்டாஸ்ன்றவங்க ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு வரும். சில செட் ஆஃப் இது இருக்கு. கிரெடிட்டாஸ், கேஷ் இல்லைன்னா கிரெடிட், ரெண்டுத்துக்குமே ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ல வாங்குறோம் கிரெடிட்ல வாங்கல அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து செகண்டரியான ஒரு விஷயம். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரா மெட்டீரியல் உள்ள வந்துருதா, அந்த வேஜஸ்க்கு அவன் லேபர் உட்காந்துன்னு இருக்கானா, அதுதான் கீயா பார்ப்பான். அதனால எங்கெல்லாம் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸோ, இங்கெல்லாம் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸோ அங்கெல்லாம் வந்து ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட்னு போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெகிரல் அக்கௌண்டிங்கில் இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுக்கு மெட்டீரியல் அக்கௌண்ட்டு ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட் மேலே கிரெடிட்டாஸ் இருக்கும். இன்டெகிரல் அக்கௌண்டிங் என்ன சொல்லுவோம் தெரியுமா? மெட்டீரியல் இம்பேக்ட் மெட்டீரியலுக்குள்ளே போயிடுது, ஆனால் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் அதனால கிரெடிட்டாஸ். ஸோ இந்த டெபிட் இந்த கிரெடிட் இப்படி எடுத்திருக்காங்க இன்டெகிரல் அக்கௌண்ட்டில். சொல்லுவா திஸ் இஸ் தி தம்ப் ரூல் ஆஃப் இன்டெகிரல் அக்கௌண்டிங். தம்ப் ரூல்ஸ், பேசிக் தம்ப் ரூல்ஸ். ஓகேவா? கேஷ் பர்ச்சேசஸ்னா பர்ச்சேசஸ் டு கேஷ். அக்ஷயா சொன்னாங்க கரெக்டாக. என்ன பண்ணுறேன்? மெட்டீரியல் பண்ணுறேன். ஸோ அது மெட்டீரியல் கண்ட்ரோல் போமா. கேஷ்க்கு பதிலாக நான் என்ன சொல்லியிருக்கேன் காஸ்ட் அக்கௌண்டிங்கில்? கேஷாக இருக்கட்டும் கிரெடிட்டாக இருக்கட்டும், இட் வில் பி ரீப்ளேஸ் பை த வேர்ட் ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே என்ன மெட்டீரியல் இருக்க, கேஷ் ட்ரான்சாக்ஷன் வந்திருக்கு, மெட்டீரியல் கண்ட்ரோல் டு கேஷ் இன் பேங்க், அவ்வளோதான். பர்ச்சேசஸ் ஸ்பெசிஃபிக் மெட்டீரியலாக பண்ணுறாங்கன்னா பர்ச்சேசஸ் டு கேஷாக இருக்கும். டபிள்யூ இன் இப்போ பாருங்களேன், ஒரு பர்டிகுலர் ஜாபுக்காக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, ஒரு ஜாபுக்காகன்னு பண்ணும்போது அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டில் போயிடும். ஒரு பர்டிகுலர் ஜாப்
டைரக்ட் யூசேஜ் இந்த ஜாப்னு நான் சொல்லும்போது அது தட் வில் கோ டு, அதாவது எப்படி சொல்றேன்னா ப்ராசஸ் ஒன்ல இல்ல ஆனா ப்ராசஸ் டூல இருக்கு அது மீன் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக் மெட்டீரியல் ஃபார் பர்டிகுலர் ப்ராசஸ் டூன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் இந்த பார்ட் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இங்க என்ன, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு கேஷ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். நாலாவது பாருங்க செல்லம், மிஷினரி ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபார் ரிப்பேர்ஸ்க்காக நான் மெட்டீரியல்ஸ் வாங்குறேன். இந்த ரிப்பேர்ஸ்க்காக வாங்குறது எப்பவுமே எங்க நடக்கும்னா ஃபேக்டரிக்குள்ள நடக்கும். ஃபேக்டரிக்குள்ள ஏதாவது ஒரு மெட்டீரியலுக்கு வந்து அந்த மெட்டீரியலையே ப்ராப்பரா பண்றதுக்கு நடக்கும். அது ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேக்டரி இல்லையா, பட் நம்ம காஸ்ட்ல ஸ்பெசிஃபை பண்ணும். ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டு ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது ஃபேக்டரிக்குள்ளேயும் நடக்கலாம், சம்டைம்ஸ் அட்மின் ஆஃபீஸ்க்குள்ளேயும் நடக்கலாம். மெட்டீரியல்னு ஜென்ரலாக சொன்னாலே இட் வில் ஃபார்ம் பார்ட் ஆஃப் யுவர் ஃபேக்டரி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எப்படி வரும், ஃபேக்டரி ஓவர்ஹெட் டு கேஷ் கிரெடிட்டார்ஸ். ரிட்டர்ன் ஆயிடுத்து. ரிட்டர்ன் ஆயிடுத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணிட்டான், வாங்கின மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்போனா அது என்னது எனக்கு, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேசஸ். வாங்கின அக்கௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், பர்ச்சேஸ் பண்ணதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன அர்த்தம், கிரெடிட்டார்ஸ் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். அப்போ ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட் இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், மெட்டீரியல் கண்ட்ரோல். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மெட்டீரியல் கண்ட்ரோல். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா, 5 டிரான்சாக்ஷன்? சூப்பர். கனெக்ட் பண்ண முடியுதா உங்களால ஃபினான்ஸையும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, காஸ்ட்ல எனி கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் காஸ்ட் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ரெப்ரசன்டட் பை தி அக்கௌண்ட் கால்ட் அஸ் ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே. இன்டகரல் அக்கௌண்ட்ஸ்ல என்ன சொல்லும்னா, காஸ்டிங்ல என்ன இம்பார்ட்டன்ட், மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க அது சொல்லணும். அவன் கிரெடிட் வாங்கியிருக்கானா கேஷ் வாங்கியிருக்கானா அப்படின்றது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட கன்சர்ன். கிரெடிட்டார்ஸ் கேஷ் எங்க போகுது, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு போகுது, அப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் இன்டர்லேட் பண்ணிட்டு வரது தான் இன்டெகிரல் அக்கௌண்ட்ஸ். இப்போ பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் சப்ளைஸ் மேட். இப்போ நான் கிரெடிட்டார்ஸ்க்கு பண்ணிட்டேன், அப்போ நான் ஃபினான்ஷியல் என்ன பண்ணுவேன், டெபிட் த ரிசீவர், கிரெடிட்டார்ஸ் டு கேஷ் பண்ணுவேன். காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல பண்ண மாட்டேன். ஏன்னா ஒன்ஸ் நான் கிரெடிட்டார்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா காஸ்ட்ல எந்த விதமான இம்பாக்டும் வராது. காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, மெட்டீரியல் ரிலேட்டட் வரும், அப்புறம் ஃபேக்டரி ஓவர்ஹெட் ரிலேட்டட் வரும், அட்மின் ஓவர்ஹெட் ரிலேட்டட் வரும், செல்லிங் ஓவர்ஹெட் ரிலேட்டட் வரும், இதுதான் வரும். இந்த பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் பண்றது எதுவுமே காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல இம்பாக்ட் கொடுக்க மாட்டோம். இன்டெகிரல்ல இந்த அப்படியே ரெப்ளிகா ஆகும். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஷாப் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா. ப்ரொடக்ஷன் ஷாப், ப்ரொடக்ஷன் ஷாப்னா என்ன, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் உள்ள வருதா, மெட்டீரியல் உள்ள வந்துட்டு அதை நம்ம வந்து என்ன எடுத்துட்டு போறோம், ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போறோம். அப்போ எந்த யார் ரிசீவ் பண்றாங்க, டெபிட் த ரிசீவர், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் டெபிட் டு கிரெடிட் த கிவர். யார், மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட்னா அந்த வேர் ஹவுஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் ஷாப்புக்கு போகிறது. வேர் ஹவுஸ்ன்றது மெட்டீரியல் கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் ஷாப்புக்கு போகிறதுன்றது அங்கே தானே ப்ராசஸ் நடக்கிறது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல். இன்டெகிரல் அக்கௌண்ட்லேயும் அதே நடக்கும். டைரக்ட் மெட்டீரியல்ஸ் வில் இம்பாக்ட் யுவர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். Indirect method will impact your overhead. ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். Direct material will impact your WIP. Indirect material will impact your factory overheads. ஆமா, அவங்க பிக் பிக்சர் இல்ல செல்லம், இல்ல செல்லம்மா, அவங்க பிக் பிக்சர் தாண்டா பார்ப்பாங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல. நீ இன்டர்னல் தான் நடக்குதுல்ல கண்ணம்மா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஃபேக்டரி இருக்குடா, இவன் தான் சப்ளையர். சப்ளையர் மெட்டீரியலை இங்க அனுப்புறான், அதுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்றோம். கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியலுக்கு ரெக்கார்ட் பண்றோம். இங்கேருந்து இந்த உள்ள டிபார்ட்மெண்ட் போறதுக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல எதுக்கு நம்ம அப்டேட் பண்ணோம், நம்ம கரெக்ட். இப்ப வந்து இப்ப நான் இப்படி சொல்றேன்னா, இப்ப நான்
ஆஹ் அம்மா வீட்லேருந்து மாமியார் வீட்டுக்கு போறேன், மாமியார் வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு வரேன் அப்படின்றது இன்டர்னலா நடக்கிறது. நான் இங்கேருந்து கம்ப்ளீட்டா கிளம்பி யூஎஸ் போறேன்றது அவுட் சைடு. அதுதான். புரியுதா? ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னலா நடக்கிறதுக்கு எங்கேயுமே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து இம்பாக்ட் கொடுக்க மாட்டான். பட் இன்டர்னல் இவங்க பண்றாங்கல்ல, மெட்டீரியல் இருந்து ப்ரொடக்ஷன் போகுது, அப்புறம் வந்து ஓவர்ஹெட்ஸ் இன்டைரக்ட் மெட்டீரியல் எடுத்து ஃபேக்டரி ப்ரொடக்ஷன் ஷாப்க்கு எடுத்துன்னு போறோம். அப்போ அதெல்லாம் காஸ்ட்ல மட்டும்தான் எடுப்பாங்க செல்லமா. ஓகேவா? காஸ்ட்ன்றது மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ன்றது மேக்ரோ மேனேஜ்மெண்ட், மேக்ரோ லெவல். இப்போ வந்து எக்கனாமிக்ஸ்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோன்றது நான் குட்டி 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 விஷயமா வந்து வந்து செல்வாக்கு வந்து பிரியாக்கு வந்து என்ன சொல்றது, ஹெல்த், பிரியாக்கு வந்து எஜுகேஷன், பிரியாக்கு கேரியர் அப்படின்றது மைக்ரோ. மேக்ரோன்றது என்னது, சென்னை கேர்ள்ஸ் ஆர் சென்னை லேடிஸ் அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, அவங்களோட கேரியர் எப்படி இருக்குன்னு சொல்றது மேக்ரோ, பிக் பிக்சர். ஓகேவா? இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் டு ப்ரொடக்ஷன் ஷாப்ஸும் அதே மாதிரி தான், ஃபேக்டரி ஓவர் கண்ட்ரோல் டு மெட்டீரியல் கண்ட்ரோலில் இங்கே ஒன்றுமே என்ட்ரி இருக்காது. இவங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிறாங்கல்ல. நம்ம இந்த மெட்டீரியல் காஸ்டிங்கில் படித்தோம் தெரியுமா செல்வா? இந்த மெட்டீரியல் இவன்லேருந்து இவனுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஷாப்பில் வந்து அந்த மெட்டீரியல் வந்து போதும்னு ஆயிடுத்து, எதுக்கு அவன் வச்சுக்கணும், திருப்பி வந்து ஸ்டோர்ஸில் கொடுத்துருவான். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது, மெட்டீரியல் கண்ட்ரோல் டு டபிள்யூஐபி. இன்டைரக்ட் மெட்டீரியல் வச்சிருப்பான் இல்லையா, அவன் வந்து இதுலேருந்து மெட்டீரியல் கண்ட்ரோலுக்கு வந்து திருப்பி இந்தாப்பா மெட்டீரியல் வச்சுக்கோன்னு சொல்லிடுவான். அவன் வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் டு ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் பண்ணுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க பாரு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளேயே மெட்டீரியலில் வந்து ப்ரொடக்ஷன் ஷாப்லேருந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் ஷாப்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டீரியல் இல்லை ப்ரொடக்ஷன் ஷாப்லேருந்து இல்லை, ஒரு ஜாப் டு இன்னொரு ஜாப். இப்போ சக்தி மசாலா பவுடர் இருக்கு, ஒரு ஆள் வந்து பாக்கெட் போட்டுட்டே இருக்காங்க, இன்னொரு ஆளும் பாக்கெட் போட்டுட்டே இருக்காங்க. அவர் வந்து அந்த பாக்கெட் போடும்போது அந்த ரா மெட்டீரியல் வந்து இன்னொருத்தர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கெட் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்துருக்கீங்களா சொல்லுமா? எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. சிலது மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவரை ஃபீட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொன்று வந்து அந்த க்ரீமை வந்து எடுத்து கொடுத்து, ஒருத்தர் க்ரீமை எடுத்து கொடுப்பாரு, மேலேருந்து போடுவார், ஒருத்தர் பண்ணிட்டு ஃபீட் பண்ணுவார் ப்ராசஸ்க்குள்ளே. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப், அதுக்கு என்ட்ரி எங்கேயுமே கிடையாது. ஃபைனல் பேக்கிங்க்கு பின்னாடி வருதுடா, பின்னாடி வருது என்ட்ரிஸ். இந்த ரெக்கார்டிங் ஆஃப் இது தானே சொல்றீங்க, சேல்ஸ் டைம் தானே சொல்றீங்க கண்ணா? ஆ. ம். ஆமா ஆமா. ஃபைனல் பேக்கிங்லையா? ஃபைனல் பேக்கிங்ல இவங்க இந்த செல்லிங் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு வராங்க சொல்லலாம். அதில் வந்து அது இன்க்ளூட் ஆகும். செல்லிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது, ஓவர்ஹெட் கண்ட்ரோலில் அதில் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம காஸ்ட்டில் சொல்கிறோம், அது இதில் வராது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் வராது. இப்போ வந்து ஸோ ரிட்டர்ன் மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் நார்மல் டெப்ரிசியேஷன் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சி ஃபேக்ட்ரியில் மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மிஷின்ஸ்க்குலாம் வந்து டெப்ரிசியேஷன் இது பண்ணுவாங்க மெட்டீரியல் ஸ்டாக் போடுது. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட். இப்போ வந்து நார்மல் சர்ப்ளஸ்னா என்னன்னா, எக்ஸசிவ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டாக்ஸ், எக்ஸசிவ் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதுவும் மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபேக்டரி ஓவர் கண்ட்ரோல் அக்கௌண்ட்டும் அதாவது இந்த நார்மல் சர்ப்ளஸ் எப்படி வரும் சொல்றாங்கன்னா, ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ இந்த கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் ஆகிறதுல, ப்ராசஸ் ஸ்டேஜ் ஆகும்போது இந்த பர்டிகுலர் இது வந்து சர்ப்ளஸாக இருக்கு, ஓகேவா, இதை வந்து நான் மெட்டீரியல் ஸ்டாக்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ற அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபேக்ட்ரி பர்வியூக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவாங்க. அதுக்கு வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் டு ஃபேக்ட்ரி ஓவர் கண்ட்ரோல்னு போகும்.
ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பதிலா இது அந்த மாதிரி. ஆனா ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸ் இது ஒண்ணு. வேஜஸ் as usual கான வேஜஸ் டு கேஷ், கேஷுக்கு பதிலா ஜெனரல் அட்ஜஸ்ட்மெண்ட், இங்க வந்து வேஜஸ் கண்ட்ரோல் டு கேஷ். நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேஜஸ் பண்றேன், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வேற. இப்போ வேஜஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒர்க்கர் இருக்காரு, அந்த ஒர்க்கரு ஃபேக்டரிக்கும் ஹெல்ப் பண்றாரு, அட்மினுக்கும் ஹெல்ப் பண்றாரு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஹெல்ப் பண்றாரு, மெயின் ப்ரொடக்ஷன் சைடுக்கும் ஹெல்ப் பண்றாரு. ஓகே. ஆனா அந்த ப்ரொபோர்ஷன் இருக்கு பாத்தீங்களா கண்ணா, அது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல வராது. அது வந்து வித்தின் தி ஃபேக்டரி சைட். எல்லாருக்கும் புரியுதா செல்லம்? இது கொஞ்சம் நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா சூப்பரா பண்ணிடலாம்டா. நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஆள் இருக்கான், ஜென்ரலா வேஜஸ் பே டு எம்ப்ளாயிஸ் என்னடா பண்ணுவோம், வேஜஸ் டு கேஷ், அவ்வளவுதான். இந்த பர்சன் இந்த பர்சன் ஃபேக்டரி ஓவர்ஹெட், இவரே வந்து செல்லிங்க்கு என்ன என்ன ஸ்ட்ராங்கா கேக்குது செல்லம்? என்ன மாதிரி சவுண்டு? எனக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல வேற ஒரு கால்ல இருக்காரு. ஒருவேளை அந்த அந்த சவுண்ட் கேக்குறதா? அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா உங்களுக்குலாம் ரொம்ப? கேக்குறதா? ஓகே. இப்போ எப்படி கேக்குது இந்த வாய்ஸ்? சரி சரி. ஆ, அதான் அவரு கால் அட்டன் பண்ணியிருந்திருக்காரு, அதனால தான். ஸோ ஃபேக்ட்ரி அட்மின்னு செல்லிங்கு ரொம்ப இதுவாக இருந்தால் சொல்லுங்க கண்ணா எல்லாரும். நான் ஏதாவது ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபேக்ட்ரி அட்மின் செல்லிங்கு டிஸ்ட்ரிபியூஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அது என்ன பண்ணுவான்னா, டபிள்யூஐபி கண்ட்ரோலு, ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல், அட்மின் கண்ட்ரோல், எஸ்என்டி கண்ட்ரோல் டு வேஜஸ் கண்ட்ரோல், அவ்வளோதான். இதுக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸ்பென்சஸ் டு கேஷ் பேங்க்கு. இந்த எக்ஸ்பென்சஸே ஃபேக்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ், எஸ்டினா டூ ஜென்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட். கணமா நான் அந்த 15th முடிக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகல. ஃபஸ்ட்டு இது கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது நாளைக்கு கிளாஸில் வி வில் சி திஸ். சாரி, நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு சண்டே. சண்டே இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது. பட் 15th வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாட்டி டெஸ்ட்டு, சண்டே டெஸ்ட்டு 15th வரைக்கும் ஐ வில் கிவ் யூ த டிரான்சாக்ஷன்ஸ். இது மூணு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எம்சிக்யூவில் வரும், 7 மார்க்ஸ்லேயும் வரலாம். எப்படி கேட்பாங்கன்னா 7 மார்க்ஸில் இந்த என்ட்ரி இது மூணு என்ன பண்ணுவீங்க, இந்த என்ட்ரிக்கு 3 ஜர்னல் என்ட்ரின்னு, இந்த என்ட்ரிக்கு 3 இப்படி தான் வரும் 7 மார்க்ஸில். எனி 7 transactions they might pick it up and ask you. ஓகேவா? ஜிஎல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஜென்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட், டபிள்யூஐபி கண்ட்ரோல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல், அட்மின் ஓவர்ஹெட் கண்ட்ரோல், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல், எஸ்என்டிஓஹெச் கண்ட்ரோல், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல், காஸ்டிங் பிஎன்எல்லாம் காஸ்டிங் ப்ராஃபிட் லாஸ், இதுதான் அப்ரிவேஷன்ஸ். ஓகேவா? கடமா நீ இந்த ஜர்னல் என்ட்ரிஸ்லாம் தரவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நிதானமாக எல்லாரும் 15 டிரான்சாக்ஷன் நான் சொன்ன அப்ரோச்சில் படிங்க. ஓகே. நாளைக்கு சண்டே கிளாஸ் வைக்கும்போது ஃபஸ்ட்டு 10 minutes ரீகேப் வச்சுட்டு, சண்டே கிளாஸ் இருக்கும், பட் தென் ஐ வில் கன்ஃபார்ம் அகெயின். இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 10 minutes 15 minutes ரீகேப், டெஸ்ட் இல்லை ரீகேப் பண்ணிவிட்டு ஐ வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் 15 டிரான்சாக்ஷன்ஸ். ஒருவேளை சண்டே வைக்கலன்னா மண்டே வில் கண்டினியூ ஆன் திஸ் டாபிக். சரியா? பட் எது இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி, கஷ்டப்பட வேணாம். பட் இதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாரும் அப்டேட் பண்ணிடுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஷுவர் ஷார்ட் ஈஸி கொஷின் அண்ட் ஆன்சர் டு கிராக். கஷ்டப்பட்டு
சம்ஸ் எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு தீத்திரியா எழுதி கஷ்டப்பட்டு நம்ம மார்க் வாங்குறதுக்கு பதிலா இந்த ஒரு ஒரு ஹெட்டுக்கு என்னென்ன ஜர்னல் என்ட்ரின்னு போட்டு எழுதி மார்க் வாங்குறது ஈஸி இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். ஸோ ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்கா ஆயிஷா? ஆயிஷா இல்ல. ஆயிஷா இருக்காங்களா? ஆயிஷா இருக்காங்க. அக்ஷயா ஏதாவது டவுட் இருக்காடா? ஆயிஷாக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அஸ்வினிக்கு, மித்ராக்கு, செல்வாக்கு, ஸ்ரேயாக்கு போட்டு பாருங்க. கோத்ரூ பண்ணீங்க எல்லாருமே. ஓகே. ஸ்ரேயாக்கு, விஜயலக்ஷ்மிக்கு, ஓகே. இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. 15 மினிட்ஸ் தான் ஆகும் கண்ணா. ஜஸ்ட் 15 மினிட்ஸ். இது எங்க பேட்ச்ல வந்தது. எல்லாருமே நாங்க இந்த இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸ்னால தான் அந்த காஸ்டிங்கே கிளியர் பண்ணினோம். 7 மார்க்ஸ்ல வருது. இன்னும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ். ஷுவர் ஷார்ட்டா வரதுக்கான சான்சஸ் ஈஸி ஈஸி வின் டு வின் இதெல்லாம். அதனால எதையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடக்கூடாது. அதுல இதை விட்டுறவே விட்டுறாதீங்க. இதுல லாஜிக் புரியல மேம், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்றத எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னீங்கன்னா ட்ரிக் வச்சு உங்களுக்கு சொல்லி தருவேன். வேற ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சு. பட் ஆனா எனக்கு அது நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நீங்க சொல்லணும் எல்லாரும். சரியா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு, டிசம்பர்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொன்னு சான்சஸ் இருக்குன்றதை விட லைவா நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் இன்டர்ன்லாம் போகும்போதுலாம் இது பார்ப்பீங்க. ஸோ அப்போ ரீகலெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே மேம் அப்படி சொன்னாங்க, ஸோ இந்த ஃப்ளோ இப்படி வந்திருக்கு, ஆமா அப்படின்றது உங்களுக்கு நல்லா லிங்க் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ அக்ஷயா. அஸ்வினி தேங்க்யூ கண்ணா. ஆயிஷா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. செல்வா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. விஜயலட்சுமி தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ. தேங்க்யூ.